இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸு எல்லா வோல்டேஜும் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 3 ஓகே 1 2 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆர் ஃபேஸு ஒய்ஃபை 2னா எல்லோ 3னா ப்ளூ. ஓகே சார். அதுமாரி சிங்கிள் ஃபேஸு ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லா வோல்டேஜும் பார்த்துக்கலாம் இதில். ஓகே சார். இந்த பட்டனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது வந்து ஆட்டோ மோட். ஓகே சார். இது மேனுவல் மோட். ஓகே சார். நீங்கள் எந்த மோடில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இந்த இது பாக்ஸ். ஓகே. இப்போ மேனுவல் மோடில் இருக்குது. ஸ்டாப் வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டா நீங்கள் ஆட்டோவில் இருந்தாலும் சரி மேனுவல் இருந்தாலும் சரி ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா அலாரம் பார்க்கறதுக்காக இது. ஓகே சார். அலாரம் வந்துச்சு எதாவது அலாரம் வந்துச்சுன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே சார். ஆனால் எதாவது வந்தால் இந்த ஃபால்ட் அக்செப்ட் பட்டனை இது பண்ணணும். ஓகே சார். சரியா? ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது என்ன ஃபால்ட்டு காமிக்கும். ஓகே சார். நீங்கள் ஃபால்ட்டை இது ரீசெட் பண்ணிவிட்டு அதாவது என்னென்னா இப்போ அலாரம் பஸ்ஸரை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு என்னென்னா இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே சார். இதில் இதுவும் தெரியும். இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபால்ட் கிளியர் ஆகாது. ஓகே ஓகே. புள்ளி மாதிரி இருக்கு. ஓகே சார். அதுதான் கிளியர் ஆகாது. நீங்கள் இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஃபால்ட் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஓகே சார் அந்த இது பாயிண்ட் போயிடும். ஓகே சார். நீங்கள் ரீசெட் பண்ணால் ரீசெட் ஆகும். ஓகே ஓகே சார். சரியா? இங்கே பண்ணலாம் அப்படி இல்லை இதில் பண்ணிக்கலாம். இதில் பண்ணிங்க. ஓகே சார். சரியா? இப்போ நார்மல் வந்துடும். இப்போ ரீசெட் பட்டன் வந்து கடைசியாக இருக்கிறதா சார்? இது ரீசெட் பண்ண இது லாஸ்ட். ஆமாம். ஓகே. ஃபால்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இது லாஸ்ட் பட்டன் தான். ஓகே சார். சரியா? டவுன் மேரோ பண்ணிவிட்டு அந்த இதில் போய்ட்டு கிளிக் பண்ணால் இது ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரியா? இது மேனுவல் மோடு போட்டோம்னா இந்த பட்டன்ஸு இந்த பட்டன் தான் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதான் பட்டனு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதான் பட்டன். ஓகே சார். ஃபஸ்ட்டு என்ஜினை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு தடவை அழுத்தணும். ஓகே சார். ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் ஆப்ரேஷன் வரும். ஓகே சார். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை பிரேக்கரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். மேனுவலாக க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகும். நீங்கள் அப்படியே கூட ஓரளவு நார்மலாக பார்த்துக்கலாம். இந்த இருங்க இருக்கா? அவுட் கோயிங் பிரேக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஐன்னு ஒரு ஆன் பண்ணா ஐ. ஓகேவா? ஓகே சார். இப்போ ரேம்ப் 2 ரேட்டட்னு வருதா? ஓகே சார். இந்த ரவுண்ட் சர்க்கிள் க்ளோஸ் ஆகும். ஓகே சார். டாட்டாக இருக்குல்ல? ஓகே ஓகே. இது வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஓகேவா? இல்லை க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகிட்ட பிறகு என்னென்னா இது நீங்கள் க்ளோஸ் ஆப்ரேஷன் வரும். ஓகே சார். அப்போது இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் ஒரே தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஓகே சார். பிரேக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதான் பட்டன். ஓகே சார். இதே மாதிரி என்ஜினை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு இதான் பட்டன், ஒரே பட்டன் தான். ஓகே சார். அது என்னன்னா 0 வந்து என்ஜின் ஸ்டாப் மோட் போய்டும். ஓகே சார். இதுதான் எந்த பட்டன் சார்? இது அது இதில் எம்டிஎஃப். சரியா? சரி. இதில் தான் இருக்கிறது இந்த கண்ட்ரோலரில். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா டிசி ஆன் ஆஃப்ன்ற சுவிட்சு கம்பல்சரி ஆனில் இருக்கணும். இதில் ஆட்டோ ஆனில் இருக்கணும். 1ன்றது ஆட்டோ, 2ன்றது மேனுவல். இது 1ல் தான் இருக்கணும். 2ன்னு போட்டால் இந்த பட்டன்ஸ் என்ஜின் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பிரேக்கரை க்ளோஸ் அதில் இருக்குதுல்ல அதே மாதிரி இது மேனுவல் ஆப்ரேஷன். இதில் வேண்டாம், நீங்கள் கண்ட்ரோலர்லேயே யூஸ் பண்ணிங்கன்னா. சரி. ஓகே. கண்ட்ரோலர் ஏதாவது இஷ்யூன்னா மட்டும் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்புறமா தேவைன்னா. சரியா? அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு, நம்ம ஏதாவது ஃபால்ட்டுகள் வந்து நம்ம என்னவோ நம்ம ஃபோனில் கிளியர் பண்ணிக்கலாம், வீடியோ காலில் பண்ணிக்கலாம். சரியா? சரி. ஓகே சார். இதெல்லாம் ஆப்ரேஷன். ஆமாம், டைமிங் மட்டும் மாற்றிட்டேன்.